2025 இருந்து எடுக்கப்பட்ட அஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம் எப்படி இருக்குது? இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, பிடிஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட இந்த படத்தோட ஹீரோ, அதாவது பிடிஎஸ்டி அப்படின்னா மன அழுத்த நோய். அப்படி ஹீரோவோட டீமில் இருந்த ஒரு லேடியை வந்து இந்த எதிரிங்க பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்படி அவங்கக்கிட்ட இருந்த அந்த லேடியை காப்பாற்றுறதுக்காக ஹீரோவும் ஹீரோவோட டீமில் இருக்கக்கூடிய ஒரு ஆளும் சேர்ந்து போகிறாங்க. போன இடத்துல அந்த எதிரிங்க எல்லாரையும் துப்பாக்கியால் சுட்டு கொள்கிறாங்க. அப்போ அந்த டைமில் ஒருத்தன் வந்து ஹீரோவை துப்பாக்கியால் சுட்டுறான். அப்படி ஹீரோ கீழே விழும்போது இன்னொருத்தன் அதே டைமில் ஹீரோ கூட வந்து அந்த ஆளோட கழுத்துலேயே திரும்ப வெட்டின இடத்துலேயே வெட்டி அந்த ஆளை கொண்டுடுறான். ஆனால் ஹீரோவால் அதை பார்க்க முடியுது, ஆனால் ஹீரோவால் எதுவும் பண்ண முடியல, அந்த ஆளை காப்பாற்ற முடியல. அதில் அந்த லேடி தான் வந்து அவங்கள சுட்டு ஹீரோவை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. அதில் இருந்து ஹீரோக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மன அழுத்த நோய் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை. அப்படி இந்த இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் ஹீரோ வீட்டு வாசலில் ஒரு பொண்ணு மயக்கத்தில் கீழே கிடக்கிறா. அப்படி அந்த பொண்ணை ஹீரோ வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பொண்ணை பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு. அப்படி இவங்க 2 பேரும் ஷாப்பிங்காக வெளியே போகும்போது அந்த இடத்துல இந்த கிட்னாப்பர்ஸால் ஹீரோ அந்த பொண்ணை இழந்துருவார். அதாவது அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போயிடுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும், அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட பழைய டீமோடு சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாரு அந்த பொண்ணை காப்பாற்ற. அங்கே போகும்போது ஹீரோ அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அவர் அங்கே தான் தெரிஞ்சுப்பார். அதாவது உண்மையிலே அந்த பொண்ணு யார்? அப்படி ஹீரோவும் அந்த டீமும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போகும்போது அதில் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்தோட டியூரேஷனே ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் படம். அதில் 32 நிமிஷம் வர இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, பயங்கரமாக போர் அடிக்குது. என்ன அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி பழகிறாங்க, அவங்களுக்குள்ளே எப்படி அந்த லவ் வருது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. இந்த 32 நிமிஷம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயமா இருந்தாலும், அந்த 32 நிமிஷத்தில் சின்னதாக ஒரு ஃபைட் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃபைட் சீனை பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கோ ரொம்ப நேச்சுரலான ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொடுத்துருக்காரு. அதுலேயும் மார்க்கோ கூட சண்டை போடக்கூடிய ஆளுங்க அவங்களும் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோ அவரோட டீமோடு சேர்ந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போகும்போது அங்கே இவங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு சண்டை படம் தான். அப்படி பார்க்கும்போது ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்க்க நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான ஒரு படமாக இருக்குது.